திமுக ஒரு தீய சக்தி. நம்ம டவுன் சவுத்தில் ஒரு ஊர்ல உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. உக்ரைன்ல ஜெலன்ஸ்கின்னு ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. அவர் எப்படி தெரியுமா ஆட்சிக்கு வந்தாரு? இதே மாதிரி திரையில தோன்றி கோமாளித்தனம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாரு. உக்ரைனோட நிலைமை இப்ப என்ன இருக்குன்னு தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். நீங்க கட்சி கட்டமைப்பு கிடையாது, கருத்தியல் ரீதியான ஒரு எந்த விதமான கோட்பாடும் கிடையாது. மக்களை சந்திச்சு இது வரைக்கும் விஜயனுடைய ஷூ கூட தமிழ்நாட்டு தரையில பட்டதில்லை. மக்கள் போராட்ட களங்கள்ல மக்களுடைய வேர்வை வந்து அவருடைய சட்டம் மேல பட்டதில்லை. வேர்வை துளியோடு என் செனம் வந்து கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும். நாங்க வந்து போராட்ட காலத்துல என் மக்களுடைய கண்ணீரை தொடப்போம், கைகளை பிடிச்சி வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒண்ணு கூட நடிகர் விஜய் சொன்னதில்லை. இவ்வளவு ஏங்க இந்த மாதிரி பிரஸ்ஸை சந்திச்சு ஒரு பிரஸ் மீட் கூட கொடுத்தது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக போறாரு. பத்திரிகையாளர்கள் உங்க மனசாட்சிக்கு நான் விடுறேன், மக்களுடைய மனசாட்சிக்கு விடுறேன். ஒரே ஒரு இதுதான், நான் 12ஆம் வகுப்புல இயற்பியல 200க்கு 200 மதிப்பெண் எடுத்தேன். அந்த அடிப்படையில சொல்றேன், இயற்பியல் விதிதான், எது சீக்கிரமா வளருதோ அது சீக்கிரமா வீழும். நடிகர் விஜய் ரொம்ப சீக்கிரமா ஆட்சியை பிடிக்கிறார். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நீங்க ஒரு நடிகர் விஜயன்றதால சொல்றீங்க, ஏற்கனவே நடிகர் அந்த எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு, அதே ஜெயலலிதா. ஆனா நடிகர் எம்ஜிஆர் 1957 திமுக முதல் முறை போட்டியிட்ட தேர்தல்ல இருந்து 1957, 1962, 1967, 67 தேர்தல் அவருக்கு வந்து 12/1/1967 இந்த அன்னைக்கு வந்து எம்ஆர் ராதா அவர் தொண்டையில சுட்டாரு. அந்த புகைப்படத்தை வச்சு அவர் துண்டுல கழுத்துல வந்து ஒரு பெரிய கட்டு போட்டிருப்பாரு. அதை வச்சு 15 ஆண்டுகளாக திமுக உழைத்த எம்ஜிஆர் தான் வந்து அடுத்து 1977 வந்து ஆட்சி அமைச்சார். எம்ஜிஆர் வேற, நடிகர் விஜய் வேற. நீங்க சொல்லுங்களேன், போராட்ட களங்களை பார்க்காதவர், மக்கள் கிட்ட எந்த விதமான கருத்தியல் கோட்பாடுகளையும் பேசாத ஒருத்தரை வந்து அனைத்து தரப்பு மக்களும் வந்து நம்புறாங்கிறது புதிய விஷயமா இருக்கு. தம்பி வந்து காங்கிரஸை சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்டே கேட்டேன், காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் கவனிச்சார். அதை இப்போ எப்படி பேசுவீங்க? கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா, இல்லை காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா, இல்லை மீத்தேன் ஈத்தேன் நம்ம நில வளத்தை சுரண்டதுன்னு பேசுவீங்களா, கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா, இல்லை சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு, நீட்டை திணிச்சது யாரு, என்ஐஏ கொண்டு வந்தது யாரு, இல்ல நமது உரிமைகள் எல்லாம் பறிச்சு மாநில உரிமையை கேட்டு நிக்கிறோம், மாநில உரிமைலாம் எடுத்துட்டு போனது யாரு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு போராடிச்சு, ஒரு தேச விடுதலைக்கு. அந்த விடுதலையை அடிச்சு நாசமாக்கின ஆள் யாரு? கட்சி யாரு? அதிகாரம் யாரு? அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல பேசுறது? இந்தி திணிப்பா, இந்தி எதிர்ப்பா? இந்திய திணிச்ச மகான் யாரு? எல்லாம் அவங்க தான். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.